இப்பொழுதும் நாம் அதை நாங்கள் ஒரு லைவாக நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? லைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாளிலே மரண நேரத்தில் 7 வார்த்தைகளை பேசுவது. நாங்கள் எல்லா சபைகளிலும் நாங்கள் 7 வார்த்தைகளை பேசுவோம். ஆனால் இன்றைக்கு மீடியா வந்திருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் என்ன செய்ய வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதனால் நாம் இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக ஒரு காரியத்தை செய்வோம். நாங்கள் நம்ம பார்த்து நம்ம இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. சிஸ்டர், நம்ம கூட ஏசப்பா இருக்கும்போது நம்மகிட்ட சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, மலை பிரசனத்தில் கூட நம்மகிட்ட சொன்னார், நம்ம சகோதரர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாது, மூடினு என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க செய்கிற தப்பிதங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துருந்தாரு. அது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் கேட்டோம், எத்தனை தடவை என் சகோதரன் தப்பு செய்யும்போது நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை மட்டும் இல்லை, 70 தடவை என்ன பண்ணணும், மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மன்னிப்பினுடைய ஒரு உருவமாக இருக்கிறாரு. தம் மரணத்தின் நேரத்தில் கூட நம்ம நம்ம தான் அவர் என்ன பண்ணோம், காட்டி கொடுத்தோம். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு, மரித்தார். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய ஜீவனை துஷ்டமாக நினச்சி நமக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவருக்கு வர தண்டனை நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அப்படிதான் நம்ம மேலே அன்பு கூர்ந்து தான் இயேசு என்ன பண்ணார், இந்த பூமிக்கு கொடுத்தாரு. இயேசுவும் நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால தான் என்ன பண்ணார், நமக்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அந்த அன்பினுடைய அடிப்படை தான் என்னது, மன்னிப்பு. இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன்றது எப்படின்னா, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகளை நான் மன்னித்தாதான் நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுடைய அர்த்தமே. நான் உங்கள் மேலே நீங்கள் செய்கிற தப்புகள், நீங்கள் செய்கிற குறைகளை நான் மன்னிக்காமல் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் அது உண்மையான நேசிப்பே கிடையாது. எப்போ நம்ம ஒருத்தருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கிறோமோ அதுதான் உண்மையான அன்பு. அது போல தான் ஏசப்பா என்ன பண்ணார், நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்தாரு. நம்மளும் ஒருவேளை யாருன்னா மேலே கசப்பாக இருந்தா, யார்கிட்ட பேசாமல் இருந்தா, யாருன்னா மேலே மனஸ்தாபப்பட்டு இருந்தனா, இந்த வேலையில் நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்கள், நீங்கள் எப்படி என் பாவத்தை மன்னிச்சிங்களோ அது போல் எனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, என்னை பற்றி தவறாக நினைத்தவர்களை நான் என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம அவருடைய பிள்ளையாக என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். ஏசப்பா மன்னித்ததுனால தான் அவரும் பரலோகத்துக்கு போயிருக்காரு. நம்மளும் பரலோகத்துக்கு போனோன்னா நம்மளும் என்ன பண்ணணும், ஏற்படுற எல்லா குற்றங்களையும் மன்னித்து அவரை போல மாறி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு போவோம். அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் அப்படி அல்ல. நான் பாவம் செய்தேன், தண்டனை நியாயமானது. இயேசு, உம்முடைய நீதி என்னை தண்டிக்கலாம். ஒன்றை மாதிரம், நீர் உம்முடைய ஆதியத்தில் பிரவேசிக்கும் போது என்னையும் நினைத்தருளும். நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். தன்னுடைய கடைசி நேரத்திலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக
எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதன் சித்தத்தை நிறைவேற்றி பரலோக பிதாவின் சந்தோஷத்தை உண்டு பண்ணினார். நாமும் அதுபோன்று பரலோக தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவோம். காலம் செல்லாது, ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். என் மகனே, நானும் உன்னோடு மறியதும் ஸ்திரீயே, அதோ உன் மகன். மகனே, அதோ உன் தாய். இந்த உலகத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் கைவிடப்பட்டு ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கும்போது அன்று நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்த தன் தாய் ஆதரவற்று நிற்கும்போது அந்த இடத்துல என்ன செய்வதென்று சென்று தன் தாய்க்கு அந்த இடத்துல ஆதரவை ஏற்படுத்தினார். நாமும் இந்த உலகத்தில் ஆதரவற்று இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பெற்றோர்கள், அவர்களெல்லாம் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இங்கே இல்லை, இங்கே ஒருவரும் இல்லை. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? அவர் கைவிடப்பட காரணம் நம்ம கைவிடப்படக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த உலகத்தில் அவர் கைவிடப்பட்டதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்படக்கூடாத நிலைமை நம்ம போயிருக்கோம். ஆனால் அவர் கைவிடப்படும் போது பிதா தேவனையே நோக்கி பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கைவிடப்பட நிலைமைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கும் பொழுது நம்ம தேவனையே அவரையே நோக்கி நம்ம பார்க்கணும். நம்ம உலகத்தின் மனதின் மத்தியில் நம்ம தேடாதபடி நம்ம கைவிடப்படும் போது என்ன சொல்லுவோம், நம்ம கைவிடப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த நிலைமையில் அவர் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமைக்கு காரணம் இந்த உலகத்தில் நம்மளை மீட்கவே, நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கவே, நம்ம பாவங்களை மீட்கவே தான் அவர் கைவிடப்பட்டார். ஆனால் நம்ம அப்படி சொல்லாதபடி நம்ம தேவனை நோக்கி அவரை நோக்கி நம்ம சார்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை தேடும் பொழுது நம்ம கைவிடப்படாத இருப்போம். அந்த அவருடைய நேரத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த உலகத்தில் அவரே நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது, மனிதனை தேடாதபடி நம்ம பிதாவை அவரே தேடும் பொழுது பரலோகம் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. அவர் நமக்கு செய்ததின் விளைவாக அவர் மனவேதனை அடைந்து அவர் தாகத்துக்குள்ளானார். அவருடைய தாகம் ஆத்துமா தாகம், மற்றொன்று ஜீவனுக்கேற்ற மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு தாகத்தில் அவர் காணப்பட்டார். நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருப்போமானால் நம்மிடத்திலே வருபவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை, அவருடைய கவலைகளை, அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நம்மிடத்திலே சொல்லுபவர்களுக்கு நாம் ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறோமா? அவர்கள் மனவேதனை நீக்கும்படியான வார்த்தைகளை பேசுகிறோமா? ஆனால் அவர் எல்லோருக்கும் தாகத்தை தீர்த்தவராயும் மனத்தாகத்தை, ஆத்துமா தாகத்தை, சரீர பிரகாரமான தாகத்தை அவர் தீர்த்தார். நாம் இந்த சிலுவையின் பாடுகளில் பார்க்கிற நாம் மற்றவருடைய தாகம் என்னவென்று அறிந்து அந்த தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர் மன விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆகவே
நம்மிடத்தில் வருபவர்களுக்கு நம் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான பேச்சுகளையும் நாம் பேச வேண்டும். ஒருவருக்கு விரோதமாகவும் ஒருவர் பேசாதபடிக்கு நம்முடைய வார்த்தை அவர்களுடைய ஜீவனுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். எல்லாம் முடிந்தது. அவர் பட்ட பாடுகள் மன்னிப்பு மற்றும் தியாகத்தை வெளிப்படுத்துகின்றன. முடிந்தது என்பது மீட்பின் திட்டம் நிறைவேறியது என்று அர்த்தம். பாவம் வெல்லப்பட்டது மற்றும் இயேசுவின் தியாக வழி முழுமையடைந்தது என்பதை இது சொல்கிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை அர்ப்பணிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இறுதியாக அவர் தம்முடைய வார்த்தை 7வது வார்த்தையை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல அவர் பிதாவோடு இணைந்திருந்தார். பிதாவோடு அவருடைய ஐக்கியம் பிதாவோடு இருந்தது. அவருடைய ஓட்டம் பிதாவோடு இருந்தது. அதே போல நம்முடைய ஓட்டம், நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய ஒன்றிப்பு, நம்மளுடைய இணைப்பு பிதாவோடு இருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கை நிலை பிதாவோடு இருக்கிறதா? அவர் முதல் வார்த்தையை ஆரம்பிக்கும் போது பிதாவே என்று ஆரம்பித்தார். அதே போல 4வது வார்த்தையிலும் அந்த மன்றாட்டு ஜெபத்திலும் ஆண்டவர் அவர் பிதாவை குறித்தே பெருமை பாராட்டுகிறார். அதே போல இறுதி வார்த்தையிலும் பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படியாக யோவான் மலை பிரசங்கத்தில் 17வது அதிகாரத்தில் 6 முறை பிதாவே 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 என்று சொல்கிறார். அதே போல மலை பிரசங்கத்தில் 17 முறை பிதாவே 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 என்று அவர் என்ன சொல்கிறார்? மொழிந்திருக்கிறார். அவர் எப்படி பிதாவோடு இணைந்து இருக்கிறார். அதே போல யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின்படி நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் மொழிந்தார். அதே போல யோவான் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி அவர் பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். அதே போல பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து பிதாவினிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படியாக கூட அவருடைய ஒன்றிப்பு ஐக்கியம் பிதாவோடு இருந்தது. இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலகட்டத்திலே நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே, செயல்படுவோம் பிரியமானவர்களே. நம்மளுடைய இணைப்பு, நம்மளுடைய ஒன்றிப்பு, நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் பிதாவோடு இருந்தது போல நம்மளுடைய வாழ்க்கை நிலை ஆவியானவரோடு இருக்கிறதா? அவருடைய வார்த்தையோடு இருக்கிறதா? அவருடைய வார்த்தையின் அபிஷேகங்களோடு இருக்கிறதா? நாம் சிந்தித்து செயல்பட்டு பிதாவினுடைய கரங்களில் நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.